என்ன தெரியுமா? தனிமையில் ஒரு பெண் இருப்பதென்றால் ஒரு ஆணோடு வீட்டுக்குள் இருந்தால் மட்டும்தான் தனிமை என்று நாம் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்து ஒரு மொபைல் போனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம். பேஸ்புக்கில் முக புத்தகத்தில் ஒரு பெண் ஒரு ஆணோடு தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழுகிறோம். ஒவ்வொருத்தரும் மனதிலே கை வைத்து கேட்டு பாருங்கள், எங்கட வீட்டில் இருக்கிற எத்தனை பெண்கள் பேஸ்புக் யூஸ் பண்ணுகிறார்கள்? சிலர் சொந்த பேரில், சிலர் கள்ள பேரில், சிலர் வாப்பாட பேரில், சிலர் அண்ணன்மாருடைய பேரில். பப்ளிக்காக ஒரு பெண் தன்னுடைய பெயரை போட்டு தன்னுடைய போட்டோவை போட்டு எழுதுகிறாள். கணவனுக்கு கல்யாண வாழ்த்து சொல்கிறாள், கணவனுக்கு கவிதை எழுதுகிறாள். கேஸ் இல்லை, கணவன் அதை சமைத்து கேட்டார், சமைக்க முடியவில்லை. 40 ஆண்கள் வந்து அவளுக்கு கொமாண்ட் அடிக்கிறார்கள். ஒருவர் ஹார்ட் அனுப்புகிறார், ஒருவர் லைக் பண்ணுகிறார். சுபஹானல்லாஹ், இஸ்லாமிய பெண்கள், நமது ஊர், வேற ஊரை கதைக்கல, நம்மட ஊர்ல இருக்கிற பெண்கள். எங்க வாப்பாமார் எங்கே அன்புக்குரிய சகோதரர்களே? ரோஷம் உள்ள கணவன்மார் எங்கே அன்புக்குரிய சகோதரர்களே? பள்ளிவாசலில் முன்சஃபில் தொழுபவர், ஐவேளை தொழுகை விடாமல் தொழுபவர், மகள் பேஸ்புக்கிலே எழுதுகிறாள், 50 ஆண்கள் கொமாண்ட் அடிக்கிறார்கள். இப்படி ஒரு யோசனையை, இப்படி ஒரு கவிதையை நான் பார்த்ததில்லை. மூணாவது ஷைத்தானா இல்லையா? இன்னும் சில ரோஷமற்ற கணவன்மார் இருக்கிறார்கள். மனைவியினுடைய போட்டோவை பேஸ்புக்கில் பதிவேற்றுகிறார். மோத்துக்கு மட்டும் ஒரு இமோஜியை போட்டு மறைக்காராம், மற்ற எல்லாம் ஹலால். பார்க்கலாம், கையை பார்க்கலாம், நெஞ்ச பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் ஹலால். மோத்த மட்டும் பார்க்கப்படாது, மோத்துக்கு மட்டும் ஒரு ஸ்டிக்கரை போட்டு மறைக்கிற. இப்படி ரோஷமற்ற சில ஆண்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பப்ளிக்காக பேசப்பட வேண்டும் என்பதனால் பேசுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பார்க்க முடியவில்லை. அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது உங்களுடைய ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உனக்கு வெட்கம் இல்லையா? இஃப்அல் மா ஷிஅத், நீ விரும்பியதை செய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கம் இல்லை என்றால் எதையும் ஒரு ஆண் செய்யலாம், ஒரு பெண் செய்யலாம். ஈமான் என்பது 70 படித்தரங்களை கொண்டது. அதில் வெட்கம் என்பது ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வெட்கம் வர வேண்டும். சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களுக்கு முன்னால் முகத்தை காட்டுவதற்கே கூச்சப்பட்டார்கள். சஹாபி பெண்மணிகள் தொழுகை முடிந்துவிட்டால் சஹாபாக்கள் யாரு நமக்கு பின்னால் தொழுதார்கள் என்று அடையாளம் காணுவதற்கு முன்னால வீட்டுக்கு போய் சேர்ந்து விடுவார்களாம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு பேணுதலான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய சமுதாயம் நவீனத்திலே மூழ்கி ஃபெஷன் என்கிற பேரில் நமது சமுதாயங்கள் இந்த யூதர்களுடைய சதி வலைகளிலே சிக்கி சின்ன பின்னமாக ஆகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மனைவிக்கு எதற்கு பேஸ்புக் அன்புக்குரிய சகோதரர்களே? உங்கள்கிட்ட ஒரு அக்கவுண்ட் இருந்தால், செய்தி பார்ப்பதென்றால் உங்களுடைய அக்கவுண்டை கொடுத்து அவளை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண விடலாம். ஆனால் தனி அக்கவுண்ட், அதுல ஓபன் பண்ணா இமெயில் ஐடி கொடுக்கணும், வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும், ஐடென்டி கார்டு நம்பர் கொடுக்கணும், போன் நம்பர் கொடுக்கணும், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அக்கவுண்டை திறந்து வச்சிருக்கிறா. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாள், நீங்களும் என்னோட நண்பனாக ஆகிக் கொள்ளுங்கள். இது ஆகுமா? ஒரு இஸ்லாமியனுக்கு இது தகுமா? எங்கட வீட்டு பொம்பளை, ஒவ்வொருத்தரும் தண்ட வீட்டு பொம்பளை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தன்னுடைய மகள் அல்லது தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய சகோதரி அந்நிய ஆணுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாள், என்னையும் உங்களோட நண்பருடைய வட்டாரத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள். அவன் ரிக்வெஸ்ட் வந்த உடனேயே அக்கவுண்டுக்குள்ள போய் பார்க்கான், இது யாரால், எந்த ஊர், எந்த அட்ரஸ், இவட போன் நம்பர் என்ன, இவட இமெயில் என்ன. ஷைத்தான் அதை உண்டு பண்ணுவான். மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? நம்ம போடுறது போட்டோவை மனைவிய எல்லாரும் சும்மா பார்த்துட்டு போவாங்க, ஷைத்தான் வருவான். 40 கண்கள் 40 கோணத்தில் அந்த போட்டோவை பார்க்கும். பல குரூப்புகளுக்கு அது ஷேர் ஆகும். அப்படியே எத்தனையோ பேர் போன்ல அதை வச்சு ரசிச்சு ருசிச்சு அவன் பாவம் செய்வதற்கு இந்த ஒரு போட்டோ காரணமாக அமைந்துவிடும். அந்த அளவுக்குத்தான் அறிவில்லாமல் படித்தவர்களும் பாமரர்களும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொள்கிறார்கள். ரொம்ப கேவலத்திலும் கேவலம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். எனவே இந்த கலாச்சார நடைமுறைகள் ஒழிக்கப்படாவிட்டால், நான் ஏலவே சொன்ன இந்த அஜ்னபியத்தான உறவு, மஹ்ரமியத்தான உறவு நமது சமுதாயத்தில் மிக கண்டிப்பாக பேணப்படவில்லை என்றால் இதைவிடவும் பயங்கரமான விளைவுகளை நமது சமுதாயத்தில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.